வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவுதான் போட்டு கொடுக்கறது உனக்கு? வாங்க வாங்க அண்ணி. ஷாலினி அண்ணி. போயிட்டு அன்னிக்கு தண்ணியும் சாப்பாடும் எடுத்துட்டு வா. சரி அண்ணி. வாங்க அண்ணி சாப்பிடலாம். அட தட்டோட வந்து நிக்கிற மருமக மேல எவ்வளவு அக்கறை. சூப்பர் மானி. இந்த அண்ணி வாங்க உட்காருங்க. இல்ல கை நாங்க வாங்க அப்படியே வந்து உட்காருங்க. சரி உட்காருங்க. இந்த அண்ணி சாப்பிடுங்க. என்ன என் மேல உள்ள கோவம் இன்னும் குறையலையா? எதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? இந்த கோவத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. எவ்வளவு நாள் தான் இந்த கோவம் இருக்கு நானும் பாக்குறேன். மூர்த்தி நீ திரும்ப ஆரம்பிக்காத. அண்ணி நார்மலா தான் இருக்காங்க. அவங்க சாப்பிடட்டும் விடு. சும்மா இரு. நான் ஒன்னும் சாப்பிட வேணாம்னு சொல்லியே. அவ தான் சாப்பிட மாட்டேன்னு வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் மேல இருக்கிற பாசத்தை என் மேல கோவமா காட்டினா நான் என்ன பண்றது? அவ அண்ணன் மேல பாசம் காட்டுறது உண்மைதான். ஆனா கோவப்பட்டது நீ தானே. என்ன இருந்தாலும் நீ பண்ணது சரின்னு ஏத்துக்க முடியாது. வீடேறி வந்து அவங்களே பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப அவங்க மேல கோவம் காட்டுற மாதிரியே நடந்துக்கிற. என்னம்மா நீ போய் உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலடா. எது சரியோ அதைத்தான் நான் பேசிட்டு இருக்கேன். உன் அக்கா தங்கச்சிக்கு ஒண்ணுனா நீ விட்டு கொடுத்துருவியா? அதே மாதிரி தானே அவளும் இருப்பா. என்ன இருந்தாலும் பிறந்த வீட்டு குடும்பத்தை கஷ்டப்படுத்தினா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். மா அதே கஷ்டம் தான் எனக்கும். நானாவது நம்ம வீட்டு ஆளுங்க முன்னாடிதான் அவன் அண்ணனை பத்தி பேசினேன். ஆனா அவன் என்ன பண்ணா? அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன எவ்வளவு கேவலமா பேசினா. அதை தாண்டி நீ சொன்ன வார்த்தையில என்னால ஏத்துக்க முடியாதுமா. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அவ வீட்டு ஆளுங்க மாதிரி அவங்க கிட்ட சண்டை போட்டீங்களா இல்ல மனசு நோக்கிற மாதிரி பேசுனீங்களா? பெத்த பொண்ணு மாதிரி கூட பிறந்த சகோதரி மாதிரி தானே பாக்குறீங்க. நம்ம வீட்டு ஆளுங்களை அவங்க வீட்டு ஆளுங்களோட கம்பேர் பண்ணாதீங்கம்மா. மூர்த்தி நமக்கு நம்ம குடும்பம் வசதினா அன்னைக்கு அவங்க குடும்பம் வசதி. யாரும் யாரையும் அப்படி விட்டு கொடுத்துட முடியாது. அவங்களுக்கு எப்படி இங்க ஒரு பிரச்சனை வரும்போது விட்டு கொடுத்து போறாங்களோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நீயும் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. ஏய் அவங்க வீட்டு ஆளுங்க பண்ணதெல்லாம் மறக்க முயற்சி பண்ணு. என்னது மறக்கறதா? இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதை எதையும் நான் மறக்க மாட்டேன். சாகர வரைக்கும் அந்த அசிங்கத்தை மறக்கவே முடியாது. மூர்த்தி ப்ளீஸ் சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கோ. முடிஞ்சு போன விஷயத்த நீ பேசி பிரச்சனையை வளர்க்காத. மனசு ஆறல கையில. எனக்காக இவன் நிப்பான்னு பார்த்தா திடீர்னு அவங்க குடும்பத்தை பார்த்தது அவங்க பக்கம் போயிட்டா. அதான் கஷ்டமா இருக்கு. கடைசி வரைக்கும் புருஷனுக்காக நிக்கணும்ல. நீ எழில் மாப்பிளைக்காகவும் எழில் மாப்பிள உனக்காகவும் நிக்கிறார்ல. அந்த மாதிரி இவன் நிக்கலையே. மூர்த்தி அவ அண்ணா அவளை நல்லவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? 8 வருஷத்துக்கு முன்னாடியே தான் தங்கச்சி எங்க தான் தங்கச்சி புருஷன் எங்க நாம பேசுனது தப்புன்னு தேடி வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும்ல. அதை செஞ்சானா? இல்லையே. ஏதோ தம்பிக்கார ரோட்ல அப்படியே பார்த்தான். அக்கா சொக்கான்னு பாசத்துல டிராமா பண்ணிட்டு போனா. அவன் போதாதுன்னு மொத்த குடும்பமே வந்து மகளே மருமகன்னு வாசல வந்து நிக்கிறாங்க. இப்ப மட்டும் ஏன் வராங்க? ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கோம்ல. இல்லன்னா இந்த பக்கம் கூட வரமாட்டாங்க. மூர்த்தி என்ன மூர்த்தி சொல்ற நீ? போதும். இப்பதான் அண்ணிய சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ ஏதாச்சும் பேசி அவங்கள டென்ஷன் ஆக்காத. சரி சரி சாப்பிட்டோம். சாப்பிடுங்க நீ சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு அவன் மேல எந்த கோபமும் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா சொல்றேன். என்ன ஆனாலும் அந்த குடும்பத்துல நான் சேருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. எந்திரிமா. அண்ணே அண்ணி நீங்க சாப்பிடுங்க. அவன் ஏதோ பேசிட்டு போட்டும். நீங்க சாப்பிடுங்க. கடவுளே, அன்னைக்கு மாதிரி அது இதுன்னு உளராம நைஸா வீட்டை விட்டு கிளம்பணும். அம்மா பாலு ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா வீட்ல இருக்கானான்னு தெரியாம நாம எப்படி போய் பாக்குறது? அவன் போன் கூட நம்ம கிட்ட இருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கிறது? அன்னைக்கு பாலோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணிருந்தாருல்ல, அவருக்கு ட்ரை பண்ணி பாப்போம்.
டேய் மச்சான் மச்சான், அங்க பாரு நம்ம தலைவரோட டான்ஸ். அப்படியே எழுந்து இறங்கி வந்து ஒரு குத்தாட்டம் போட. சாரி மச்சான், காலைல அடிப்பட்டதை மறந்து பேசிட்டேன். சரி மச்சான், அதை விடு. நம்ம பெஸ்டியோட ஐகானிக் ஸ்டெப் ஒன்று போடுவியா? அதை போட்டு பார்க்கலாம். டேய், ஒரு கால் தான் அடிபட்டிருக்கு, இன்னொரு கால் நல்லா தான் இருக்கு. எட்டி உதச்சேன்னு வையே. போ மச்சான், நீ நேத்துல இருந்தே ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. என்னாச்சு, உன் ஆளு என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாளா? போடா டேய். யாருது புதுசா இருக்கு? ஹலோ ஹலோ, போன்ல பொண்ணு. சொல்லுங்க, யார் வேணும்? பாலு இருக்காரா? என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு பாலுவை கேக்குறீங்க? யார் நீங்க? டேய், யாரா? இரு மச்சான், அவங்க என்ன வீடியோ கால் பண்ணிருக்காங்க, பார்த்து சொல்றதுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, யார் நீங்க? கண்டிப்பா பாலு கிட்ட தான் பேசணுமா? நான் ஆனந்தி பேசுறேன். அன்னைக்கு பாலுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீங்க எனக்கு கால் பண்ணிருந்தீங்கல்ல. ஆனந்தியா? ஆனந்தியா? மச்சான், ஓனர் தான் பேசுறா. டேய், அவ காதல கேட்க போதுடா. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கங்க. பாலு உங்க கூட இருக்காரா? இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, குடுக்குறேன். சரி. டேய் மச்சான், உங்ககிட்ட தான் பேசணுமா? டேய் வேணாம்டா. டேய், என்னடா உனக்கு? அவளே பேசுன்றால, வாங்கி பேசுறா. டேய் டேய் மச்சான், வேணாம்டா, சொன்னடா. டேய் பேசுறா. நீ தைரியமா பேசு மச்சான், டேய் பேசு. ஹலோ. பாலு, என்ன பண்ற? நேத்து சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போயிட்ட. ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தான். இப்போ கால் வலி பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லைங்க. சரி. நேத்து நீ வீட்டுக்கு வந்தப்போ உன் போனை வேற இங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்ட. அது என்கிட்ட தான் இருக்கு, அதை குடுக்கலான்னு தான் கால் பண்ணேன். நீ வீட்ல இருக்கியா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கியான்னு தெரியல, அதான் கேக்குறதுக்காக கூப்பிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல தாங்க இருக்கேன். அப்படியா? சரி, நீ ஹாஸ்பிட்டல் லொகேஷன் மட்டும் அனுப்பு, நான் போனை வந்து கொடுத்துறேன். இல்லைங்க, பரவாயில்லைங்க, நான் அப்புறமா கூட வந்து வாங்கிக்கிறேன். அப்புறம் எப்ப வாங்கிப்ப? நீ போனை கேட்கும் போதே என்னால குடுக்க முடியற சூழ்நிலையில இருப்பனான்னு தெரியல. நேத்தே என் ஃபேமிலிய பார்த்தல, அதனால இன்னைக்கே வந்து உன்னை பார்த்து போனை கொடுத்துடுறேன். அப்புறம் நேத்து நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வேற சொல்லிட்டு இருந்தல்ல, அதையும் நீ சொல்லிடு. என்ன? அது வந்து சீக்கிரம் சொல்லு, வரவா எப்படி? ஹே, நான் வேற எங்க ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். யாராச்சும் வந்தாங்கன்னா யார்கிட்ட பேசுறேன், என்ன பேசுறேன்னு கேள்வியா கேட்பாங்க. சரி வாங்க. சரி, உன் ஃப்ரெண்டு மொபைல்ல இருந்து லொகேஷன் அனுப்பு, நான் வந்துடுறேன். என்ன? சரிங்க.